Hello friends, Jai Hind everyone, Jai Hind everyone. யாரும் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயஹிந்த்னு அந்த கமெண்ட்ல போடுங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஜெயஹிந்த்னு போட்டுருவாங்க. யாரும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயஹிந்த்னு கமெண்ட்ல ஒன்று தட்டி விட்டுருங்க, ஓகேவா? இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லிட்டேன். கம்ப்ளீட் டிஷ்யூஸ் இன் ஒன் வீடியோ. அதாவது ஒரு கம்ப்ளீட் டிஷ்யூஸ் இந்த 9th NCERTல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டிஷ்யூஸ் நீங்கள் ரீட் பண்ண தேவையில்லை, இந்த பிடிஎஃப்ல இருக்கிறதே போதுமானது, ஓகேவா? ஸோ இந்த டிஷ்யூஸை பற்றி A to Z கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் வித் PYQs. யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன் சார் அப்படின்னா ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் திங் ஃபார் யூ, தட் இஸ் ஹியர் சி. ஸோ பிஒய்க்யூஸ், லாட்ஸ் ஆஃப் பிஒய்க்யூஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, நிறைய பிஒய்க்யூஸ் இருக்கு, ஓகேவா? கடைசியில் அந்த பிஒய்க்யூஸ் இந்த சாப்டர் முடிச்சோன்னா சால்வ் பண்ணுவோம். கண்டிப்பா உங்களால அந்த பிஒய்க்யூவை சால்வ் பண்ண முடிஞ்சால் இந்த லெசனை நீங்க கம்ப்ளீட்டா கவனிச்சுட்டு அந்த பிஒய்க்யூஸ் ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். அதை நீங்க எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சிடிஎஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சிடிஎஸ், என்டிஏ அண்ட் சிஏபிஎஃப்ல கேட்ட பிஒய்க்யூஸ், ஓகேவா? இதுல கேட்ட பிஒய்க்யூஸை உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சால் ஃபார் ஷியோர் இந்த லெசன்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். 1 or 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார் ஷோர் 1 வந்துடும், சில இடத்துல 2 வரும், சில இடத்துல 3 கூட கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த லெசனை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கேரண்டியா என்டிஏல 3 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 3/4 ஆர் 12 மார்க், சிடிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய 2 பாயிண்ட் சம்திங் மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும், ஓகேவா? ஸோ திஸ் லெசன் இஸ் இம்பார்ட்டன்ட் லைக் செல்ஸ் இன் பயாலஜி. இது நம்மளோட பயாலஜி சீரீஸ்ல வரக்கூடிய செகண்ட் லெசன் டிஷ்யூஸ், ஓகேவா? ஸோ சிடிஎஸ், என்டிஏ, ஆஃப்கேட், சிஜிசிஏடி, சிஏபிஎஃப் எந்த டிஃபென்ஸ் ஆஸ்பிரண்ட்டும் பார்க்கலாம். அதை தாண்டி எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் இதை பார்க்கலாம். அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம், ஏன்னா சயின்ஸ் எல்லாத்துக்கும் காமன். அண்ட் சிவில் சர்வீசஸும் பார்க்கலாம், உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இதை யார் வேணாலும் பார்க்கலாம். ரொம்ப பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன். அதான் என்னோட ஸ்பெஷல். டைம் அதிகமாக போனாலும் 1 மணி நேரம் ஆகுது சார், 1.25 மணி நேரம் ஆகுது சார் அப்படின்னா நான் நினைச்சா 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு. பட் நான் அப்படி கிடையாது. டாப் டு பாட்டம் நீங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுல நான் வந்து நடத்தி கொடுத்துருவேன். கம்ப்ளீட்டா புக்ல என்ன இருக்கோ அது லைன் பை லைன் இருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் வச்சிருப்பேன். ஸோ அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, பிஒய்க்யூஸை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகே ஓகே. அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து எங்க சார், இது நிறைய இருக்கு சார், இதெல்லாம் நான் எடுத்துக்க முடியுமா, நான் நோட்ஸ் எடுக்கட்டுமா? நான் நோட்ஸ் எடுங்க, வீடியோ ஒரு டைம் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிடிஎஃப் எடுத்து வச்சு நீங்க நோட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இதுதான் டெலிகிராம் சேனலோட பேரு. இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் நடத்தின எல்லா கிளாஸஸ் நம்ம ஜியோகிராஃபி சீரீஸ்ல ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், பிசியோகிராஃபி டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சோலார் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. நிறைய ஜியோகிராஃபில வந்து முடிச்சிட்டோம். அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த்து, ராக்ஸ், எர்த்குவேக்ஸ், வால்கனோஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இது எல்லாமே ஜியோகிராஃபி சீரீஸ்ல போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இப்போ பயாலஜி சீரீஸும் போயிட்டு இருக்கு. இந்த டிசம்பருக்குள்ள நம்ம என்னத்தை கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா ஜியோ, பயோ அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சிஏ, ஓகேவா? ஜியோகிராஃபி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்ட் ஜான் ஸ்டார்ட் ஆனே மேக்ஸ் பிளஸ் இங்கிலீஷ் உங்களுக்கு ரேப்பிடா போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட்லா ஃப்ரீயா எடுத்துக்கலாம், ஒரு காஸ்ட்டும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போனா டிஷ்யூஸ். டிஷ்யூஸ்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செல்லுன்னு பார்த்திருப்போம், செல்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ செல்குள்ள இருக்க செல் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பாரட்டஸ், வேக்யூல்ஸ், அது எல்லாமே இந்த டாபிக்லயே வரும். அப்போ அந்த வீடியோ பார்க்காம எடுத்தோன்னு டிஷ்யூஸ் பார்க்க வேண்டாம், சுத்தமா புரியாது. ஸோ முன்னாடி செல்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா A to Z சீரீஸ், A to Z வீடியோ ஒன்று இருக்கும், அது ஒரு 1 hour கிட்ட வரும். அதை பார்த்துட்டு இதை பார்க்க வாங்க, ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ செல்ஸை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு டிஷ்யூஸ்க்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும், இல்லாட்டி புரியாது, ஓகேவா? அந்த வீடியோ வந்து நம்ம வீடியோ இது லைவ் செஷன்ல இருக்கும். இப்போ நான் ரீசெண்டா எந்த லைவும் போடுறது இல்லை. ஸோ லாஸ்ட் வீக் போட்டது எல்லாமே லைவ், இந்த வீக்ல இருந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ லைவ் செஷன் போனீங்க அப்படின்னா அது வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ செல்ஸை பார்த்துட்டு இது பாருங்க. டிஷ்யூஸ்னா என்னன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் ஹேவிங் a similar structure and origin that perform a specific function. ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் என்ன பண்ணும், ஜாயின் பண்ணிக்கும். இப்போ எப்படி ஒரு மனுஷன் சேர்ந்தா ஒரு தனி ஆள், நான் தனி ஆள் இல்லடா, என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு அப்படிம்பாங்களா, ஒரு கூட்டமான செல்ஸ் சேர்ந்தாதான் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா டிவிஷன்ஸ், அதுக்கான ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கும் நம்ம பாடியில். ஸோ அதுதான் டிஷ்யூஸ், ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ டிஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் அப்படி இருக்கும், ஒரு லேயர். இது ஒரு டிஷ்யூ, அதுல நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிளட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ, நம்ம போன் இஸ் அ டிஷ்யூ, ஸ்கின் இஸ் அ டிஷ்யூ, மசில் இஸ் அ டிஷ்யூ, ஹார்ட் இஸ் அ டிஷ்யூ,
ஃப்ளோயம் நம்ம பிளான்ட் செல்ல இருக்கும், பிளான்ட்ல இருக்கும், மசில் நம்ம ஹியூமன்ல இருக்கும், இது எல்லாமே டிஷ்யூ தான். ஓகேவா? ஓகே, பார்த்தலாமா? ஸோ ப்ராட் கிளாசிபிகேஷன் 2 வகையா பிரிக்கலாம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல் பிரிச்ச மாதிரி பிளான்ட் டிஷ்யூ, அனிமல் டிஷ்யூன்னு பிரிச்சுக்கலாம். மோஸ்ட்லி ஸ்டேஷனரி ஹேபிட் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு மோஷனே அது கிட்ட இருக்காது. அந்த டிஷ்யூஸ் கிட்ட மூவ்மெண்ட் இருக்கும், இன்னர் மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அவுட்டர்ல பாத்தீங்கன்னா டெட் செல்ஸ். இப்போ மரம் நிக்குது அப்படின்னா மரம் கிட்ட நவருமா நவராது. டெட் செல்ஸ் வந்து ஹார்டா கவர் பண்ணிடும். ஸோ அதனாலதான் மோஸ்ட் ஸ்டேஷனரி ஹேபிட்னு சொல்றாங்க. மொபைல் ஹேபிட் அப்படின்னா மூவ் பண்றது, லோகோமோஷன், மூவ் பண்ணக்கூடிய ஹேபிட் உள்ள டிஷ்யூஸ். ஓகேவா? ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்னா நல்ல ஹார்டான ஸ்ட்ரென்த்தை ப்ரொவைட் பண்ணணும். நம்மளால மரத்தை கையில குத்தி உடைக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த அளவு ஹார்டா இருக்கும். இது எப்படின்னா ஃபெசிலியேட் மூவ்மெண்ட். ஃபெசிலியேட் அப்படின்னா ஸ்மூத் ஸ்ட்ரக்சர், உள்ள எல்லா பார்ட்ஸும் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும், நம்ம பார்ட்ஸும் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். அதான் சொல்றாங்க. லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டெட் சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ். நான் சொன்னேன் நிறைய டெட் செல்ஸ் போகும்னு. டெட் சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ் நம்ம உடம்புல டெட் செல்ஸ் நம்ம ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, நம்ம தலையில வந்து டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வரும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டேண்ட்ரஃப்லாம் நிறைய வரும். அதுக்காக நிறைய பேர் டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணி விதவிதமான ஆசிட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. டேண்ட்ரஃப் எப்போ வராமல் இருக்கணும்னா, இஃப் யூ ஒர்க் அவுட் ரெகுலர்லி, இஃப் யூ ஒர்க் அவுட்டை தாண்டி ரன்னிங் ஓடுனீங்க அப்படின்னா, ரன்னிங் டெய்லி காலையில உமனா இருந்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர், மேனா இருந்தீங்க அப்படின்னா மேனா இருந்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் மினிமம் நீங்க ரன்னிங் ஓடுனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்வெட்டிங்லேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டெட் செல்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். அப்ப டேண்ட்ரஃப் வந்து தனியா வராது. ஸோ டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கைஸ், நம்மளோட டெட் செல்ஸ் தான். ஓகேவா? தேவையில்லாம யாரும் இந்த ஷாம்பு அது இதுன்னு போட்டு நீங்க பாட்டுக்கு உங்க தலைமுடியை கெடுத்துறாதீங்க. நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் இருக்காங்க. நான் அட்வைஸ் பண்ணா என்ன போடா பூமர்ன்ட்டு போயிடுவாங்க. ஸோ நான் அவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணல. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஆஸ்பிரன்ஸ் புரிஞ்சுப்பாங்க. ஸோ என்னோட மைண்ட் செட் தான் டிஃபென்ஸ் ஆஸ்பிரன்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, இஃப் யூ ரன் டெய்லி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராது. ஸோ டெட் செல்ஸ் எல்லாம் இது நான் எதுக்காக சொல்றேன்னா, டெட் செல்ஸ் எல்லாமே நம்ம அனிமல்ல வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம ஹியூமனும் ஒரு அனிமல் தானே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு பகுதியில் நமக்கு டெட் செல்ஸ் வந்து வேர்வையிலையோ எதுல ஒன்றுல வெளியில வந்துடும். ஆனா இந்த பிளான்ட் செல்ஸ்ல பாத்தீங்கன்னா, பிளான்ட் டிஷ்யூஸ்ல டெட் டிஷ்யூஸ், டெட் செல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே போயிட்டு பிராடா அவுட்டர் லேயர்ல நின்னுக்கும். அதனாலதான் ஹார்டா இருக்கும் நமக்கு ரொம்ப. இந்த மரம் வளர வளர வைரம் பாஞ்ச கட்டன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வைரம் பாஞ்சிருக்கு அந்த மரத்துல அப்படின்னு. அது காரணம் டெட் செல்ஸ் தான். ஓகேவா? ஓகே. மோஸ்ட்லி லிவிங் டிஷ்யூஸ் இல்ல டெட் செல்ஸ். ஹை எனர்ஜி கன்சப்ஷன், லோ எனர்ஜி கன்சப்ஷன். ஏன்னா அதுக்கு வெறும் போட்டோசிந்தசிஸ் இருந்தா போதும். சன்லைட், போட்டோசிந்தசிஸ் பிளஸ் கொஞ்சம் வாட்டர் இருந்தா போதும். ஆனா நமக்கு அப்படியா? சோறு போல 3 வேளை சாப்பிடலன்னா இறங்கி போயிருவோமா? சோ ஹை எனர்ஜி கன்சப்ஷன், லோ எனர்ஜி கன்சப்ஷன், அவ்வளவுதான் பேசிக் வித்தியாசம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளான்ட் டிஷ்யூஸ்ல ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூஸ், அடுத்து அனிமல் டிஷ்யூஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூஸ்ல மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பர்மனன்ட் டிஷ்யூன்னு இருப்பாங்க. இது என்னன்னா டெம்பரரி. மெரிஸ்டமேட்டிக்னா டெம்பரரி. இந்த மெரிஸ்டமேட்டிக் பத்தி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அது பிவைக்யூல கடைசியில வச்சிருக்கேன். ரீசெண்டா கூட என்டிஎன் சிடிஎஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படிங்கிறது என்னன்னா செல் வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? டிவைட் ஆகக்கூடிய கேப்பபிள் இருந்தா அது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இங்க கொடுத்துருக்கு பாருங்க. செல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டிவிஷன், செல் டிவிஷன் த்ரூ அவுட் த பிளான்ஸ் லைஃப். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஸ்பெசிபிக் க்ரோயிங் ரீஜன். ஸோ ஒரு சின்ன செடி வைக்கிறீங்க, அது வளருது அப்படின்னா அது ஒரு 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 லெவலுக்கு மேல அந்த மரம் வளராது. நீங்க வீட்டுல எல்லாம் அந்த மரம் நட்டுருக்கீங்களான்னு தெரியல. நம்ம நாட்டு மரம் எல்லாம் நட்டு பாருங்க. நாட்டு மரம் ஏதோ ஒரு மரம் நட்டு பாருங்க. ஒரு லெவலுக்கு மேல அது வளராது. ஸோ வளர்ற வரைக்கும் அந்த டிஷ்யூ என்னவா இருக்கும்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அது வளர்ந்து முடிஞ்சு அப்படின்னா அது பர்மனன்ட் டிஷ்யூவா மாறிடும். ஸோ அதைத்தான் சொல்றாங்க. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல இருந்தா பர்மனன்ட் டிஷ்யூ வரும். டைரக்டா பர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ ஆக்டிவ் growth இம்மெச்சூர் செல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ரீசன். மெச்சூர் பெர்மனன்ட் டிஷ்யூல பார்த்தோம்னா மெச்சூர் செல்ஸ் that have lost the ability to divide, they are derived from meristematic tissue via differentiation. ஸோ எந்த ப்ராசஸ்னால கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கும்? டிஃபியூஷன் இல்ல ஆஸ்மாசிஸ். குழப்பறதுக்காக எடுத்திருப்பாங்க. ஆஸ்மாசிஸ் இல்ல. அப்ப எந்த ப்ராசஸ் தான்? டிஃபரன்சியேஷன் அப்படின்னு போட்டு வரணும். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் சைஸ், ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் மட்டும் தான், குறிப்பிட்ட வேலைகள் மட்டும் தான் செய்யும். ஓவரால் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் சைஸ் தான் சொல்றாங்க. ஓகே. டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஸோ டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்பிக்கல் மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம், இன்டர்கார்டிலரி மெரிஸ்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எவ்வளவுதான் படிச்சுட்டு போனாலும் ப்ராப்பர் ரிவிஷன் இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும் காய்ஸ் இந்த மூணும். ஏன்னா நிறைய டைம் நான் எக்ஸாம் எழுதும் போதே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பரா இதை ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்ற ஒரு வரைபடம் ஒன்று வரையலாமா? ஓகே, இப்படி வரைவோம். ஸோ இப்படி ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி ஒரு மரம் இருக்கு. ஸோ இங்கே ஒரு கிளைகள் போகுது. அப்புறம் ஒரு ஸ்டெம்னு வச்சுக்கோங்க. கிளைன ஸ்டெம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு கிளை போகுது. ஓகேவா? இப்படி வச்சுக்குவோம்.
இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டு மாதிரி இருக்கு. ஓகே. அப்புறம் இங்க ஒரு கட்டு மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்லோட அகலமா இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம். ஓகேவா? மெரிஸ்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டயக்ராம் தான் ஷார்ட்கட். ஓகேவா? இந்த இடத்துல இருக்குது இன்டர்கேரலரி மெரிஸ்டம். இன்டர்கேலரி மெரிஸ்டம். மெரின் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பிக்கல் மெரிஸ்டம். எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேரலரி மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம். சோ இப்போ தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஒரு ஸ்டெம் இருந்தா அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம அதை ஈஸியா கஸ் பண்ணிடலாம். இப்போ இது எங்க இருக்கு? நுனியில இருக்கு. அப்போ ஃபவுண்ட் அட், இப்ப பாருங்களேன், இது எங்க இருக்கு? எபிக்கல் மெரிஸ்டம் எங்க இருந்துச்சு நம்ம பார்த்தோம்? இது பாருங்க எங்க இருக்கு? நுனியில இருக்கு. அப்போ ஃபவுண்ட் அட் க்ரோயிங் டிப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ். இன்க்ரீஸ் லென்த் இன்க்ரீஸ் பண்ண நுனியில தானே வளர்ந்துட்டே போவோம், அடியிலே வளர்ந்துட்டே போவோம் பிளான்ட். நுனியில தான் வளர்ந்துட்டே போவோம். அப்போ நம்ம டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம். லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் அபிக்கல் மெரிஸ்டம். அது எங்க இருக்கும் அப்படின்னா க்ரோயிங் டிப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ல இருக்கும். இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டரல் மெரிஸ்டம் எங்க இருக்கு? பேஸ், கீழ இருக்கு. ஓகேவா? அடிமட்டத்துல இருக்கும். ஓகேவா? சோ ஃபவுண்ட் ஆஸ் கேம்பியம். சோ கேம்பியம் சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் கைஸ். ஸோ கேம்பியம், ஃபவுண்ட் ஆஸ் கேம்பியம். இதுக்கு கேம்பியம்னு சொல்லுவாங்க இதை, லேட்டரல் மெரிஸ்டம். ஏன் அப்படின்னா கிரித். கிரித் அப்படின்னா அகலம். இப்போ ஒரு மரம் வந்து வளர 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 நீளமும் வளராம அகலமும் வளரும். அதுக்கு காரணம் லேட்டரல் மெரிஸ்டம் தான், கேம்பியம் தான். ஓகேவா? ஸோ திக்னஸ் இங்க போட்டிருக்கு பாருங்க, அதுதான். ஓகே. இன்டர்கேரலரி மெரிஸ்டம் ஃபவுண்ட் அட் பேஸ் ஆஃப் லீவ்ஸ். ஒரு லீவ் எடுத்துட்டோம்னா அதுல பேஸ் ஆஃப் லீவ்ஸ்ல இருக்கும். இன்டர்னோட்ஸ் growth ஆஃப் பிரான்ச்சஸ். பிரான்ச்சஸ் உருவாகிறதுக்கு இந்த கட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த கட்டுல இருந்தா பிரான்ச் உருவாகி போயிருக்கு. அப்ப அது காரணம் யாரு? இன்டர்காரலரி மெரிஸ்டம். பேஸ் ஆஃப் லீவ்ஸ்ல இருக்கும் growth ஆஃப் பிரான்ச்சஸ்க்கு காரணமும் இதுதான். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, டயக்ராம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? இந்த டயக்ராம் தான் ஷார்ட்கட். ஓகே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். வெரி ஆக்டிவ் செல்ஸ், ஹை மெட்டபாலிக் ரேட், dense cytoplasm, prominent nuclei, thin cellulose of cell walls, lack vacuoles. ஸோ ஒரே இம்பார்ட்டன்டான இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா வெரி ஆக்டிவ் செல்ஸ், இது நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தோம். ஏன்னா பர்மனன்ட் டிஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் இன்ஆக்டிவ் வரும். டென்ஸ் சைட்டோபிளாசம் அப்படின்னா ஃபுல் ஸ்டோரேஜ். இப்போ ஒரு செல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு டிஷ்யூ இருக்கு அப்படின்னா அதுல நிறைய செல்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு செல் எடுத்து இப்படி வரைகிறோம். ஓகேவா? ஒரு வரையணும் அப்படின்னா சைட்டோபிளாசம்னா நம்ம செல் வீடியோல பார்த்தோம். என்னன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். செல்ல நம்ம பார்த்தோம். செல் வீடியோ நீங்க செல் லைவ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம லைவ் செஷன்ல இருக்கு. அது பார்க்காம இது பார்க்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் செல்லோட தான் இது இன்டர் கனெக்ட் ஆகும். ஸோ செல் பார்க்காம இது பார்க்காதீங்க. செல்ல சைட்டோபிளாசம்னா அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் நம்ம உள்ள சொன்னோமா, அது நிறைய இருக்குமா. ஸோ நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகும்? அதுவே பாதி ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணிடும். அப்போ வேக்யூல் இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஏன் சார்? வேக்யூலோட வேலை என்ன? நீங்க அதையும் செல்ல பார்த்திருப்பீங்க. வேக்யூலோட என்னன்னா மெயின் வேலை ஸ்டோரேஜ். அப்போ இங்க ஸ்டோரேஜ்ன்றது தேவைப்படவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சைட்டோபிளாசம் கம்ப்ளீட்டா இருக்கு. அப்புறம் அதுக்கு நமக்கு வேக்யூல். ஸோ அதனாலதான். ஸோ கான்செப்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? தின் செல்லுலா செல்வால் இது அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த லேக் வேக்யூலும் டென்ஸ் சைட்டோபிளாசமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேவா? ஓகே. இந்த டயக்ராம் பாருங்களேன், தெரியும். இந்த பாருங்க, இதான் சைட்டோபிளாசம் கம்ப்ளீட்டா இருக்கும். இந்த க்ரோயிங் டிப்பு இந்த இடத்துல இது எபிடெர்மிஸ்னு சொல்லுவாங்க. இது அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? எபிடெர்மிஸ்னு சொல்லுவாங்க இந்த அவுட்டர் லேயரை. எபிடெர்மிஸ்னா அவுட்டர் லேயர். ஓகேவா? ஸோ அப்ப இந்த இடத்துல நுனி தான் நுனி. ஓகேவா? இது என்னது? எபிக்கல். ஏதாவது பிரான்ச் வளர வைப்போமா? இந்த பிரான்ச் வளருது. அப்போ இந்த இடத்த என்ன சொல்லலாம்? இன்டர்கேலரி. இன்டர்கேலரி சாரி இன்டர்கேலரி 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 லேட்டரலா? கரெக்ட், இன்டர்கேலரி. கீழே இருக்கக்கூடியது பேஸ்ல லேட்டரல். ஓகேவா? லேட்டரல். ஸோ பேஸ் ஆஃப் லீவ்ஸ்னா இன்டர்கேலரி. அந்த ஸ்டெம்மோட கிரித்துக்கு காரணம் லேட்டரல். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ முடிஞ்சிருச்சு. இந்த 3 டைப் தான், எபிக்கல், லேட்டரல், இன்டர்கேலரி. இது அடுத்து போனோம் அப்படின்னா பர்மனன்ட் டிஷ்யூ formed by differentiation process where meristematic cells takes place a permanent shape, size and function. So differentiation நால ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்றாங்க. The process where meristematic cells take a permanent size and function. பர்மனண்டா வந்துருமா? இதையும் பர்மனன்ட் டிஷ்யூ எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் அப்படின்னா ஒன் செல் டைப் மட்டும் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா மல்டிபிள் செல் டைப் இருக்கும். இது நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா சைலம், ஃப்ளோயம். சைலம், ஃப்ளோயம். ஓகேவா? ஸோ 2 தான், ரொம்ப அதிகமாலாம் தேவையில்ல. அடுத்து நம்ம பார்ப்போம் சைலம், ஃப்ளோயம். சிம்பிளா நிறைய இருக்கு. எபிடெர்மல் செல்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு, பார்ப்போம் அடுத்து. அண்ட் இதோட ஃப்ரீ பிடிஎஃப் காப்பி எங்க இருக்கும் சார்? நான் நோட்ஸ் எடுக்கட்டுமா வேணாமா? நோட்ஸ் எடுங்க.
நோட்ஸ் எடுங்க. பட் டோன்ட் டேக் நவ். வீடியோ பார்க்கும்போது நல்லா லிசன் பண்ணி பொறுமையா நிதானமா பாருங்க. அப்பதான் புரியும். ஏன்னா பயாலஜி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடாது. அது இல்லாம இந்த பிடிஎஃப் எங்க எடுத்துக்கலாம்னா நீங்க ஃப்ரீயாவே கோஷிகன் அனாலிசிஸ் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் போய் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க நோட்ஸ் எடுங்க. இன்னொரு டைம் கூட வீடியோ பார்த்து பொறுமையா நோட்ஸ் எடுங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா நான் எந்த வித பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாம A to Z கம்ப்ளீட்டா கொண்டு வந்திருக்கேன். எக்ஸாமுக்கு நீங்க இதை படிச்சாலே போதுமான அளவு தான். ஓகேவா? ஸோ இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இஃப் யூ ஹேவ் எனி பிரைவேட் டவுட்ஸ் அப்படின்றத நீங்க இதுல கேட்கலாம். சப்போஸ் என்னால இதுல ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே. நெக்ஸ்ட் போலாம். சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் இங்க? சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ சொன்னோமா? இப்போ பர்மனன்ட் டிஷ்யூல சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூல ஃபர்ஸ்ட் என்னன்னா பேரன்சைமா. இந்த பேரன்சைமா நிறைய டைப்பா வந்து குளோரன்சைமா, ஏரன்சைமா, ஸ்க்ளேரன்சைமா, கோலன்சைமா அப்படின்னு மாறும். அது எப்படிலாம் மாறும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேரன்சைமானா என்னன்னா அதாவது தின் செல் வால்ஸ்ல வந்து லிவிங் செல்ஸா இருக்கும். அதுதான் இங்க பாருங்க, லிவிங் செல்ஸ் வித்தின் த தின் செல் வால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தின் செல் வால்ஸ்ல வந்து லிவிங் செல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பேரன்சைமா. இதோட என்னன்னா பேசிக் பேக்கேஜ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் வந்து பர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேவா? இது என்ன சொல்லலாம்? அன்ஸ்பெஷலைஸ்டு செல்னு சொல்லலாம். லிவிங்க்கு இன்னொரு பேர் என்னன்னா அன்ஸ்பெஷலைஸ்டு. அன்ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். யார் இந்த போர்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அன்ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். ஓகேவா? ஓகே. லார்ஜ் இன்டர்கேரலர் ஸ்பேசஸ் லூஸ்லி பேக்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா இதுல இருக்கக்கூடிய செல்ஸ் பாருங்களேன், எவ்வளவு கேப்போட பேக் ஆயிருக்கு பாருங்க. கேப் தெரியுதா? நிறைய கேப் இருக்கும் இதுல. சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதோட வேலை என்னன்னா ஒரு பேக்கிங் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. மிச்ச விஷயத்தெல்லாம் பேக் பண்ணி அங்க கொண்டு போறது. அப்புறம் வேற என்ன ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடியது இதுதான். ஓகேவா? ஏன்னா இன்டர்கேரலர் ஸ்பேஸ் நிறைய இருக்கனால என்ன இருக்கும்? டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ சைட்டோபிளாசம் இருக்கனால அதுக்கு ஸ்டோரேஜ் வந்து வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுவே இந்த பிளாரன்சைமால குளோரோஃபில் இந்த பாருங்க கொடுத்துருக்கேன். குளோரோஃபில்னா என்னன்னா நம்ம சன்லைட் வந்து கொடுக்கும்போது அந்த இலை மேல ஒரு இலை இருக்கு அப்படின்னா அந்த இலை லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லீஃப் இருக்கு அப்படின்னா ஸ்டெம்ல வந்து ஒரு லீஃப் முளைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டெம்ல வந்து ஒரு லீஃப் முளைச்சிருக்கு. சன்லைட் வந்து இன்சுலேஷன் இதுல படும்போது ஜியோகிராஃபில பார்த்துருப்பீங்க. இது குளோரோஃபில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சன்லைட்டை எனர்ஜியா எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம குளோரோஃபில்னு சொல்லுவோம். இந்த போட்டோசிந்தசிஸ். ஸோ அதை கண்டெயின் பண்ணுச்சு, அது வச்சிருந்துச்சு அப்படின்னா குளோரோஃபில் வந்து அந்த லீவ்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரன்சைமா என்னவா மாறிடும்? குளோரன்சைமான்னு சொல்லுவாங்க. ஸோ குளோரோஃபில் இருந்தா குளோரன்சைமா, இல்லைன்னா அது பேரன்சைமா. ஓகேவா? இதுவே அது வந்து புயான்சி அக்வாட்டிக், அதாவது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னா என்னன்னா கடலுக்குள்ள இருக்கும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது கடலுக்குள்ள இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து இதுவே இந்த பேரன்சைமாவை கடலுக்குள்ள இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க? தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா ஏரன்சைமா. இந்த தண்ணிக்குள்ள இருக்கலாம் பாத்தீங்கன்னா புயான்சி அப்படின்னா அக்வாட்டிக், கடலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். தான் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கடலுக்குள்ள இருக்கும்போது என்ன, தண்ணிக்குள்ள இருக்கும்போது என்னன்னு சொல்லுவாங்க? கடல் இல்ல, தண்ணிக்குள்ள இருக்கும்போது அதை ஏரன்சைமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட்டர் அப்படின்னா அக்வாட்டிக், அதுக்குதான் அக்வாட்டிக் வாட்டர் அண்ட் பிளான்ட்ஸ் கொடுக்காம அதனால தான் நான் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்கேன். புரியுதா? ஸோ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னா ஏரன்சைமா. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? குளோரன்சைமா அப்படின்னா குளோரோஃபில், ஏரன்சைமா அப்படின்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். ஓகே. அடுத்து என்னன்னா கோலன்சைமா. ஸோ பேரன்சைமா பார்த்தோம், குளோரன்சைமா பார்த்தோம், ஏரன்சைமா பார்த்தோம். அடுத்து கோலனையும் மிக்ஸ் நீங்க பார்த்து தப்பா படிச்சிடக்கூடாது. குளோரோஃபில், குளோரோசைமா, இங்கே கோலன்சைமா. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ இதுவும் லிவிங் செல்ஸ் தான். எலாங்கேட்டட், இர்ரெகுலரி, திக் அண்ட் அட் கார்னர்ஸ். ஸோ கார்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் ரொம்ப திக்கா இருக்குமா. இன்டர்கேரலரி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கக்கூடிய பேரன்சைமாலோ இல்லைனாலும் அதோட கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் கோலன்சைமா. ஓகேவா? இது வந்து என்னன்னா ஈஸியா இதோட பெரிய விஷயமே என்னன்னா ஒரு பிளான்ட்டை ஈஸியா நம்ம பெண்ட் பண்றோம்ல. இப்போ ஒரு சில பிளான்ட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெண்ட் ஆகும். இழுத்தீங்கன்னா திருப்பி அங்கிட்டு ரப்பர் மாதிரி போகும். இந்த பாகுபலி படத்துல பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல நின்று கொண்டு போவாங்க. அதெல்லாம் என்ன பிசிக்ஸ்னே தெரியல. தென்னை மரத்தை அப்படி வளைச்சா கண்டிப்பா உடஞ்சிரும் காய்ஸ். எந்த தென்னை மரமும் அப்படி இருக்காது. ஸோ கண்டிப்பா அப்படி வளைச்சு இங்க இருந்து கொண்டு போய் அந்த சுவரில் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் தென்னை மரம் அப்படிங்கிறது அவ்வளோ இருக்கா. தென்னை மரம் அப்படிங்கிறதே ஒரு ஹார்டான பிளானட் தான். ஓகேவா? அதை வந்து ஸ்க்ளீரன்சைமான்னு சொல்லுவோம். என்னது? ஸ்க்ளீரன்சைமா. என்னையா இந்த ஆளு புதுசா என்னென்ன சைமான்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கைஸ். பொறுமையா ரிலாக்ஸா பாருங்க, கண்டிப்பா புரியும். ஸோ ஸ்க்ளீரன்சைமான்னு சொல்லுவோம். அதை அடுத்து சொல்றேன். இந்த கோலன்சைமா அப்படிங்கிறது அதுதான் ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். எங்க கொடுத்துருக்கேன் நான் இங்கே வெரி லிட்டர் இன்டர்குலர் ஸ்பேஸ். ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட், ஆல்சோ அலோஸ் ஃபிளெக்சிபிலிட்டி, பெண்டிங் வித்வுட் பிரேக்கிங். நான் சொன்னேன்ல ஈஸியா பெண்ட் ஆகக்கூடியதான் குளோரன்சைமா. ஓகேவா? ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் ஃபங்க்ஷன். இதை லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. திக் அண்ட் அட் கார்னர்ஸ்,
இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதான் கோலன்சைமா. நான் சொன்னேன் ஸ்கிலீரன்சைமா. ஸ்கிலீரன்சைமா. ஓகேவா? ஸ்கிலீரன்சைமா என்னன்னா வெளியில ஹார்டா இருக்கும். நம்ம இளநீ கூடு, தேங்காய் கூடு அதெல்லாம் பார்த்திருக்கோம்ல. இதெல்லாமே வந்து ஸ்கிலீரன்சைமா தான். மோஸ்ட்லி டெட் செல்ஸ். ஸோ எந்த பர்மனன்ட் டிஷ்யூல வந்து சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூல டெட் செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிலீரன்சைமால தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. லாங் அண்ட் நேரோ. லாங்கா இருக்கும், நேரோ இருக்கும். இன்டர்கார்லரி ஸ்பேஸ்ங்கிறது சுத்தமா இருக்காது. வால்ஸ் திக்கன்ட் வித் லிகின். லிக்னின் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் காய்ஸ். இந்த லிக்னின் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரொவைட் பண்ணும். நம்ம சொன்னேன்ல நான் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், ஒரு கூடு மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கெமிக்கல் லிக்னின் அப்படிங்கிறது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா சிமெண்ட் மாதிரி போய் அடைச்சிருமா, அந்த கேப்பை போய் அடைச்சிருமா. அதனாலதான் எந்த ஸ்ட்ரென்த் ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட இல்லாம பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்குமா. ஓகேவா? இந்த பாருங்க, மேக்ஸ் பிளான்ட் ஹார்ட் அண்ட் ஸ்டிஃப். ப்ரொடெக்ஷன். கோகோனட் ஹஸ்க், ஹார்ட் சீட்ஸ், நம்மளால உடைக்க முடியாத சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ஸ்கிலீரன்சைமா தான். ஓகேவா? ஆர் ஸ்கிலீரன், ரன் ஆர் ராக் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ப்ரொடெக்டிவ் டிஷ்யூன்னு பார்க்கும்போது எபிடர்மிஸ். ஓகேவா? இப்போ இது அடுத்த இதான ஒரு சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ இதான் ஒரு இந்த ஸ்கிலீரன்சைமா அதை தாண்டி ஒரு நியூவா வரும். ஏன் அப்படின்னா இது ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ. எப்படின்னா எந்த ஒரு ஆர்கன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், இப்போ நீங்க லிப்போ, நோஸ், இல்ல ஏர், வேற என்ன, மவுத், லங்ஸ், இன்னர் ஆர்கன்ஸ், லங்ஸ், ஹார்ட், எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள கண்டிப்பா இருக்கக்கூடியதான் யாரு? நம்மளால எபிடர்மிஸ். உள்ள இல்ல வெளியில ப்ரொடெக்டிவ் லேயரா இருப்பாரு. நீங்க ஸ்கின்னு, நம்ம கை ஸ்கின்னு, ஹேண்ட் ஸ்கின்னு, எல்லா இடத்துல நெகத்தோட நுனி, இதுல எல்லாத்துலயுமே இந்த எபிடர்மிஸ். நீங்க நெகத்தை யாராவது உரிப்பீங்களான்னு தெரியல, நெகத்தை உரிக்கும் போது லைட்டா மேலால உரிச்சு சில டைம் அதிகம் சரியா உரிக்காம மேல் தோல் மட்டும் வந்துடும் நெகத்துல. பாத்துருக்கீங்களா? அந்த மேல் தோல் எடுத்து பாருங்க. நீங்க அதை டெலஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா அப்படின்னா, டெலஸ்கோப் அப்படிங்கிறேன், அது என்னது, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்க அப்படின்னா எபிடர்மிஸ் வந்து தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் செல் யூஸ்வலி சிங்கிள் லேயர்டு. அதனாலதான் இதை சிம்பிள் பர்மெண்டேஷன் சொல்றோம். வேக்சி கட்கெல் டு பிரிவென்ட் வாட்டர் லாஸ். ஸோ வாட்டர் லாஸ் தடுக்கிறதுனால இது என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டா அடைச்சுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ எந்தவித இதுவுமே வந்து சின்ன கேப் கூட இருக்காது, இப்படிதான் இருக்கும் லேயர். இப்போ இதை கனெக்ட் பண்றேன் பாருங்க. ஓகே. இப்போ இப்படிதான் இருக்கும், இப்படிதான் கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா? இப்போ நிறைய இருக்கும். இருக்கும்போது இதான் நம்ம என்ன சொல்றோம், எபிடர்மிஸ் சொல்றோம். இது என்ன சார் இடையில கேப் விட்டுருக்கீங்க, நீங்க சுத்தமா கேப்பே இருக்காதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு காட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த ஹோல் தான் வந்து போரஸ். இந்த ஹோல் தான் வந்து போரஸ். இதை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றது யாருன்னா சைட்ல இருக்க ரெண்டு காட் செல்ஸ், கிட்னி ஷேப்ல இருக்கும். சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு காட் செல்ஸ் தான், இதான் காட் செல்ஸ். ஓகேவா? இதான் வந்து என்னன்னா போர்ஸ். போரஸ் இல்ல, போர்ஸ். போர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, போர்ஸ் ஃபார் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ எபிடர்மிஸ்ல சுத்தமா கேப்பே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது கேஸஸ் உள்ள போகணும் அப்படின்னா அந்த போர்ஸ் வழியா போகும். அதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா கார்டட் பை கிட்னி ஷேப்டு காட் செல்ஸ். ஓகேவா? அதை கண்ட்ரோல் பண்றது காட் செல்ஸ் தான். இதான் எபிடர்மிஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அளவு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எபிடர்மிஸ்லேயே வந்து நமக்கு சின்ன சின்ன டைப்ஸ்ல இருக்கு, அதை பார்த்துருங்க. ஃபார்ம்டு பை செகண்டரி மெரிஸ்டம் இன் ஓல்டர் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ். செல்ஸ் ஆர் டெட் காம்பாக்ட்லி அரேஞ்ச் வித்வுட் இன்டர்கார்லி ஸ்பேசஸ். ஏன்னா கம்ப்ளீட்டா டெட்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எபிடர்மிஸ் செல்ஸ் அப்படிங்கிறது டெட்டா தான் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வால்ஸ் கண்டெய்ன்ஸ் சுப்ரின், a waxy substance that makes us them impervious to gases and water. இம்ப்ரீவியஸ்னா ஒன்றும் இல்லை, அதாவது கேசஸ் அண்ட் வாட்டரை கூட அலோவ் பண்ணாதான் வெளியில. ஸோ அதுக்கு காரணம் யாரு? சுப்ரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க guys. ஆக்ட் as a protective bark of the tree. ஒரு ட்ரீயா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு லேயர், இப்ப நம்ம ஹியூமனே எடுத்துக்கிட்டீங்கனாலும் எந்த ஒரு செல்ல வந்து நம்மளோட கேஸஸோ இல்ல தாண்டி போகனாலும் அட்லீஸ்ட் ஒரு எபிடர்மிஸ் செல்லையாவது தாண்டி போகும். தெரியுதுங்களா? அட்லீஸ்ட் ஒரு எபிடர்மிஸ் செல்லையாவது வந்து தாண்டி போகும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே எல்லா லேயர்ஸ்லயுமே எபிடர்மிஸ் செல்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த இன்டர்கார்லர் ஸ்பேசஸும் இருக்காது. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இத பாருங்க, இப்படிதான் இருக்கும். எல்லாமே டெட் செல்ஸ் தான். இதெல்லாமே எல்லாமே டெட் செல்ஸ் தான் கைஸ். டெட் செல்ஸ் தான் இந்த மாதிரி ஹார்டா ஆகுறது பிளான்ட். ஓகே. அடுத்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைலம் அண்ட் ஃப்ளோயம் பார்ப்போம். ஓகேவா? நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ சைலம்ல வந்து 4 டைப் இருக்கு.
ட்ராச்சைட்ஸ் வெசல்ஸ். ஆனா ரெண்டுமே ஒரே வேலையை பண்றதுனால தனி டைப்பா நான் கொடுக்கல. ட்ராச்சைட்ஸ் அண்ட் வெசல்ஸ், சைலம் பேரன்சைமா, சைலம் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது 4 டைப் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வெர்டிகலி ஃப்ரம் ரூட்ஸ் டு ஷூட். ஸோ யூனிடைரக்ஷனல். என்ன யூனிடைரக்ஷன்லாம் வெர்டிகலா மட்டும்தான் போகும் ரூட்ஸ், அதாவது வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ரெண்டுத்தையுமே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் ஏன் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு இப்படி சொல்றேன்னு கடைசியில தெரியும். வாட்டர் அண்ட் மினரல்ஸ் மட்டும் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா. ஓகேவா? வேற எதையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணாதான். வாட்டர் அண்ட் மினரல்ஸ், மீதி ஃபுட்டு இதெல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாது. வாட்டர் அண்ட் மினரல்ஸ் மட்டும்தான். இதை வெர்டிகலா ஒன்னு அப்பு இல்ல டவுன் இந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் போகும். ஸோ யூனி டைரக்ஷன்ல தான் சொல்றாங்க. ஸோ ட்ராச்சைட்ஸ் அண்ட் வெசலோட வேலைன்னா டியூபுலர் டெட் ஸ்ட்ரக்சர், மெயின் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உதவுறது இந்த ட்ராச்சைட்ஸ் அண்ட் வெசல்ஸ் டெட் ஸ்ட்ரக்சர்ல இருக்குமா. பேரன்சைமா, சைலம் பேரன்சைமான லிவிங் செல்லாம். இதுதான் லிவிங் செல்னு சொல்றாங்க. மீதி எல்லாம் டெட் செல்ஸ். ஓகேவா? ஃபைபர்ஸும் டெட் செல்ஸ் தான். பேரன்சைமா மட்டும் தான் லிவிங் செல். ஸோ விச் ஒன் ஆஃப் த சைலம் இஸ் டெட் லிவிங் செல்னு கேட்டா பேரன்சைமா. சைலம் பேரன்சைமா, வெறும் பேரன்சைமான்றது மேல, சைலம் பேரன்சைமா. ஓகே, ஸ்டோர்ஸ் ஃபுட். கைஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மேல இருக்கக்கூடியது வெறும் ஸ்கேரன்சைமா கைஸ், சாரி பேரன்சைமா. இங்க இருக்கு பாருங்க, இது வெறும் பேரன்சைமா, சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. இது சைலம் பேரன்சைமா. தனியா கொடுத்தா மட்டும் தான் நீங்க சைலம் போகணும். இல்ல தனியா அதை மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நீங்க பேரன்சைமா மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அடுத்து சைலம் ஃபைபர்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுமா, ஒரு ஸ்ட்ரக்சரலா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. அதை பாருங்க, சைலம் ஃபைபர், இது ட்ராச்சைட்ஸ், வெசல் மெம்பர், ப்ரொடெக்டிவ் பிளேட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. இது ஃப்ளோயம். ஓகேவா? ஃப்ளோயம். அடுத்து ஃப்ளோயம் பார்த்துருவோம். ஃப்ளோயம் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூல 2வது டைப். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்போர்ட் ஃபுட். அதில் நம்ம என்ன பார்த்தோம், சைலம்ல வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஃபுட் டிரான்ஸ்போர்ட் பண்றது நம்ம ஃப்ளோயம் தான். இவங்க வந்து வெர்டிகலாலாம் போக மாட்டாங்க. இந்த டைரக்ஷன்லயும் போவாங்க, இந்த டைரக்ஷன்லயும் போவாங்க, இந்த டைரக்ஷன்லயும் போவாங்க, இங்கேயும் போவாங்க, இங்கேயும் போவாங்க, இங்கேயும் போவாங்க, எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போவாங்க. ஓகேவா? ஸோ அதான் மல்டி டைரக்ஷனல். ஸோ இதே 4ஆ பிரிக்கலாம். என்னன்னா சீவ் டியூப்ஸ், கம்பேனியன் செல்ஸ், ஃப்ளோயம் பேரன்சைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். அதுலயும் ஃபைபர்ஸ் இருக்கு, இதுலயும் ஃபைபர்ஸ் இருக்கு. அதுலயும் பேரன்சைமா இருக்கு, இதுலயும் பேரன்சைமா இருக்கு. அதுல ட்ராச்சைட்ஸ் அண்ட் வெசல் இருக்கு. இதுல சீவ் டியூப்ஸ் அண்ட் கம்பேனியன் செல்ஸ் அப்படிங்கிறது 2 இருக்கு. ஸோ சீவ் டியூப்ஸ் என்ன பார்த்தா டியூபுலர் செல்ஸ் வித் பெர்ஃபரேட்டட் வால்ஸ். ஸோ பெர்ஃபரேட்டட் வால்ஸோட இருக்கிறது சீவ் டியூப்ஸ் தான். கம்பேனியன் செல் தான் லிவிங் செல், அண்ட் இதுவும் லிவிங் செல் தான். சீவ் டியூப்ஸும் லிவிங் செல் தான் கைஸ். லிவிங் செல். ஒன்லி டெட் செல் என்ன ஃபைபர். அதுல சைலம்ல ஒன்லி லிவிங் செல் பார்த்தோம், ஃப்ளோயம்ல ஒன்லி டெட் செல் பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ளோயம் இஸ் டெட் செல்னு கேட்டா ஃப்ளோயம் ஃபைபர். ஓகேவா? அதனால டெட் செல்னால என்ன பண்ணும், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வெளியில வந்து ஸ்ட்ரக்சர் தான் ஸ்ட்ராங்கா கொடுக்கும். அதான் டெட் செல்ஸோட வேலை. ஃப்ளோயம் பேரன்சைமா லிவிங் ஸ்டோரேஜ், கம்பேனியன் செல்ஸ் லிவிங் கண்ட்ரோல் சீவ் டியூப்ஸ். இது வந்து என்னன்னா, நான் வந்து இந்த படத்துல ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஒரு மாதிரி, ஏய் நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், வெளியே போய் நின்று அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டு பின்னாடி எடுத்தேன். அவன் எந்த வேலையும் பண்ணாம பாத்துக்கிறதும் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி சீவ் டியூப்ஸ் ஒரு வேலையை கொடுத்து அவனை கண்ட்ரோல் பண்ற வேலையை இந்த கம்பேனியன் செல்ஸ்ட கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தை நான் சொன்னதை ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல அப்படியே ஞாபகம் வந்துடும். ஓகேவா? வடிவேல் காமெடியா. ஃப்ளோயம் பேரன்சைமா லிவிங் ஸ்டோரேஜ், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் டெட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அதான் புரிஞ்சுதா? ஓகே, டயக்ராமா நீங்களே பார்த்தா புரியும் இதை படிச்சுட்டு. ஓகேவா? ஓகே, மைட்டோகாண்ட்ரியா ஞாபகம் இருக்கா? செல்ஸ்ல என்ன சொன்னோம், டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம்ஸ், ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம்ஸை வச்சிருக்கும். ஓகேவா? அதனால ஓன் புரோட்டீன்ஸை ரிபோசோம்ஸ், ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம்ஸ், அதனால ஓன் புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கொண்டது மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிட்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பிளான்ட் டிஷ்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல் டிஷ்யூ. இது கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா. ஏன்னா நம்மளும் இதுல இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது 4ஆ பிரிக்கலாம். என்னன்னா எபிதீலியல் டிஷ்யூ, நம்ம எபிடமிஸ் பிரிச்சோம் அது மாதிரி இது எபிதீலியல். அடுத்து கனெக்டிவ் டிஷ்யூ, பிளான்ஸ் எபிடமிஸ் மாதிரி இதுல எபிதீலியல். மஸ்குலர் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூனா ஒன்றும் இல்லை, போன்ஸ் கனெக்ட்ல இருக்கா, பிளட் கனெக்ட்ல இருக்கா, இதெல்லாமே. மஸ்குலர் டிஷ்யூ அப்படிங்கிறது மசில் தான், வேற ஒன்றும் இல்லை, பேர்ல இருக்கு. நர்வஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது நர்வ் தான். நர்வஸ் டிஷ்யூ தான் நம்மளோட சிந்தனைக்கெல்லாம் காரணம். 6வது அறிவு, ஞான உதயம், புத்திசாலி, அதெல்லாமே நர்வஸ் டிஷ்யூல தான். கண்ட்ரோல், மூவ்மெண்ட், பைண்டிங், கவரிங். ஓகேவா? இதான். ஓகே, போலாமா? ஃபர்ஸ்ட் எபிதீலியல் இருந்து பார்ப்போம். எபிதீலியல் டிஷ்யூ, த ப்ரொடெக்டிவ் கவர் ஆஃப் அனிமல் பாடி. செல்ஸ் ஆர் டைட்லி பேக்டு அண்ட் ஃபார்ம் அ கண்டினியூஸ் ஷீட். நான் சொன்னேன்ல, அது மாதிரி தான் இருக்கும். கண்டினியூஸ் ஷீட்டா இருக்கும், டைட்லி பேக்டா இருக்கும், எந்த வித ஒரு லூஸ்மே விடாம கம்ப்ளீட் பேக்கா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்னன்னு சொல்றாங்க, இதை வந்து எபிதீலியல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம பிளான்ஸ் எல்லாம் எபிடமிஸ்ன்றதை பார்த்தோம். அதோட இன்னொரு வகை தான் நம்ம மனித உடம்புல இருக்கும்போது இது எபிதீலியல்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம அனிமல்னால அந்த அனிமலுக்கு எல் வந்துருச்சு, அங்க பிளான்ட்ன்றனால எல் போடல, அவ்வளவுதான். ஓகே, ஹேஸ் வெரி லிட்டில் சிமெண்டிங் மெட்டீரியல், ஆல்மோஸ்ட் நோ இன்டர்காரல் ஸ்பேசஸ். அங்க இருக்க மாதிரி போர்ஸ் அண்ட் காட்சல் பார்த்தோமாங்க, அது கூட இதுல கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அங்க என்ன பார்த்தோம்,
போர்ஸ் அண்ட் காட் செல் பார்த்தோம். அது கூட இந்த அனிமல் டிஷ்யூல வந்து கிடையாது. ஆல்வேஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் அண்டர்லையிங் டிஷ்யூ பை a fibrous basement membrane. ஸோ பேஸ்மெண்ட் மெம்பரேனால வந்து பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த எபிலித்திலியல் டிஷ்யூல நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 4 டைப் தான். இதுல நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டா போக வேணாம். இதுல நான் டிக் பண்றது மட்டும் நீங்க படிச்சா போதும். என்னன்னா சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம், ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அண்ட் சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியம் அண்ட் பார்த்தோம் அப்படின்னா காலம்னர் எபித்தீலியம் எங்க இருக்குதோ இங்க இருக்கு பாருங்க. காலம்னர் எபித்தீலியம் இந்த 4 தான் நமக்கு தேவை. ஓகேவா? சோ வேற எதுவும் நமக்கு தேவையில்ல. அப்புறம் இந்த சிலியா அப்படிங்கிறது காலம்னர்ல மட்டும் இருக்கும். ஸோ சிலியா அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து எதுல இருக்கு அப்படின்னா காலம்னர் டிஷ்யூல எபிடர்மல் டிஷ்யூல மட்டும் தான், சாரி எபித்தீலியல் டிஷ்யூல மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட டைப்ஸை நம்ம ஒன்னொன்னா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது? ஸ்குவாமஸ் அண்ட் கியூபாய்டல். ஸோ ஸ்குவாமஸை பத்தி நம்ம பார்க்கும்போது இது வந்து எப்படின்னா பாடியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேயர். தின் ஃபிளாட் செல் சிம்பிள் லைனிங் ஆஃப் மவுத். நம்ம மவுத்தோட வெளியில் அடிக்கடி இந்த பசங்களுக்குலாம், கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு தெரியல, நான் ஒரு பையன், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய டைம் உரியும். உதட்டுல இருக்க தோல் வந்து உறிஞ்சிட்டே வரும். ரொம்ப கோவம் வரும், என்னடா இது உறிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு. அந்த இடம் சில டைம் கருப்பா கூட போயிடும், பிளாக்கா அப்படியே போயிடும். ஸோ அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஈவன் ஐ டூ. யாராவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? யார் யாருக்கு இது இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது பேசிக் ப்ராப்ளம் தான் கைஸ், நீங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ண வேணாம். ஓகே. அடுத்து லங் அலிவோலி. ஸோ லங் அலிவோலி அப்படிங்கும்போது லங்ஸ்ல இருக்கும் அண்ட் ஆஸ்போகஸ்ல மெயினா இருக்கும். ஆஸ்போகஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ ஆஸ்போகஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை கைஸ், நம்மளோட அந்த தண்ணி எல்லாம் குடிக்கிறோம்ல, இப்போ நம்ம மவுத் இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ் ஏதோ ஒன்று வரைகிறேன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபேஸ் மனிதனோட வாய். ஸோ இங்கேருந்து கழுத்தில் ஒரு பகுதி போகுதா, ஸோ இதில் தொண்டை வழியாக லங்ஸுக்கு போகும்ல, லங்ஸுக்கு ஹார்ட்டுக்கு ஸ்டொமக்குலாம் சாப்பாடு போகும்ல, இந்த டியூப் தான் வந்து ஆஸ்போகஸ். என்னது? ஆஸ்போகஸ். இது தெரிஞ்சுக்கோங்க. இது நிறைய டைம் உங்களுக்கு எக்ஸாம்ல கூட கேட்கறது வந்து சான்ஸ் இருக்கு. என்னன்னா ஆஸ்போகஸ், OES OPHAGUS. ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே கஷ்டம் இந்த பயாலஜிக்கையும் அப்புறம் இந்த ஏஷியன் ஹிஸ்டரி இருக்கும் தெரியுமா? ஹிஸ்டரியில ஏஷியன் ஹிஸ்டரி ரொம்ப பழங்காலத்து பேரு, அப்புறம் பயாலஜி, இது ரெண்டுத்துக்கும் தான் நம்ம பேர் ஸ்பெல்லிங் கஷ்டம், நிறைய சிரமப்படுவோம். அது எனக்கும் இருக்கு. ஸோ இதான் ஆஸ்பேகஸ் வந்துட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இதுதான் ஸ்காமஸ், சிம்பிள் ஸ்காமஸ் தான் இருக்கும். ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்காமஸ் எங்கன்னா ஸ்கின்ல இருக்கும், ப்ரொடெக்டிவ் அகேன்ஸ்ட் வியர். ஸோ ஸ்கின்ல இருந்தா அது ஸ்ட்ராட்டிஃபைடு. ஓகேவா? அடுத்து கியூபாய்டல் பார்த்தோம் அப்படின்னா கியூப் ஷேப் செல்ஸ் கிட்னி டியூப்ஸ்ல இருக்கும். சலிவரி டக்ஸ், சலிவரி இருக்குல்ல நம்ம சலைவா, அதுல இருக்கும். இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட். ஸோ மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு உறவு தான். ஓகேவா? அது ஸ்ட்ராங்கா இருக்கிறது காரணமே அந்த வந்து கியூபாய்டல் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. காலம்னர் அண்ட் கிளாண்டுலர். ஸோ கிளாண்டுலர் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேவா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா என்சிஆர்ல இல்லை. இருந்தாலும் படிச்சுக்கோங்க, ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. காலம்னர் அப்படிங்கிற பில்லர் லைக் செல்ஸ் இன்டெஸ்டின் லைனிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இங்க இருக்கு பாருங்க, சிலியேட்டட், சிலியா ஹேஸ் சிலியா. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் நிறைய டைம் ரிப்பீட்டடா பிஓக்கில் வந்திருக்கு இது. ஓகேவா? ஸோ சிலியா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த எபித்தீலியல் டிஷ்யூ வச்சிருக்கோம் அப்படின்னா காலம்னர் எபித்தீலியல் தான். எதுக்கு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி. ஒரு இப்போ நம்ம ஸ்டொமக்ல நம்ம ஃபுட்டோ ஏதோ இருக்கு அப்படின்னா அதை வந்து கீழே புஷ் பண்ணி விடுறதுக்காக. இதுல போச்சு அப்படின்னா இது புஷ் பண்ணி விடும் கீழே. இந்த சிலியா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து புஷ் பண்ணி விடும். எதுக்கு? கிட்னிக்கு புஷ் பண்ணி விடும், கிட்னில இருந்து நம்ம ஆனஸ்க்கு புஷ் பண்ணி விடும். ஸோ ரெஸ்பிரேட்டரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சிலியேட்டட் சிலியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் காலம்னர் எபித்தீலியல் டிஷ்யூல இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ. ஓ, இமேஜ் இங்க எடுத்துக்கிச்சா? ஓகே, டோன்ட் வரி, நம்மளே வரைஞ்சிருவோம். ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ என்னன்னா ஆர்பிசி, பிளட் பிளேட்லெட்ஸ். அதான் பிளட் தான். இப்படிதான் இருந்துச்சு இமேஜிங்க. ஒரு 4 ரெட் கலர்ல போட்டுருந்துச்சு. ரெட் கலர்ல வரைஞ்சிருவோமா? ஒரு ரெட் கலர்ல வரைஞ்சிருவோம். ஓகே, அப்போதான் உங்களுக்கு புரியும். இப்படிதான் கைஸ் இருக்கும் பேசிக்கா. இந்த இமேஜ் வந்து இப்படிதான் இருந்துச்சு. பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படியே தான் காட்டிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். பிளட் செல்ஸை காட்டும். ஓகே. ஸோ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ ஹேஸ் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் கால்டு பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது இதுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ பிளாஸ்மால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பிளாஸ்மா அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், ஒரு ஃப்ளூயிட் கண்டென்ட். இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் இந்த இடத்துக்கு போனோம்னா சஸ்பெண்ட் ஆயிரும். அதுதான் பிளாஸ்மாவோட முக்கியமான வேலை. இதோட வேலை என்னன்னா கீழே இருக்க 3 பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்றது. இவர் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி. இதோட செல்லுலர் காம்போனன்ட்ஸை சஸ்பெண்ட் பண்ணி விடுவார். அதான். ஓகேவா? ஸோ ஆர்பிசில தான் நியூக்ளியஸே கிடையாது. வித்தவுட் நியூக்ளியஸ். ஓகேவா? நோ நியூக்ளியஸ். தெர் இஸ் வித்தவுட் நியூக்ளியஸ்ன்றது ஆர்பிசி தான். ஓகேவா? விச் பிளட் செல் ஹாவ் டஸ்ன்ட் ஹாவ் நியூக்ளியஸ்னு கேட்டா நம்ம ஆர்பிசி தான் போடணும், வித்தவுட் நியூக்ளியஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வித்தவுட் நியூக்ளியஸ்
டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்பிசி, டபிள்யூபிசி, ஃபைட் இன்ஃபெக்ஷன், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் கார்பலஸ், ஒயிட் பிளட் கார்பலஸ். இம்யூனிட்டி அது வராம தடுக்கும். பிளட் பிளேட்லெட் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல போனா பிளேட்லெட்ஸ் இப்போ நீங்க அடிபட்டுரும், நீங்க காயமாயிரும் எங்கேயாவது விளையாடும் போதோ இல்ல கபடியோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது இல்ல உங்களுக்கு எங்கேயோ அடிபட்டுருச்சு செரஞ்சிருச்சு அப்படின்னா அது ரத்தம் வரும்ல, ரத்தம் வர ஒரு 1 to 2 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரத்தம் வரது நின்றுச்சுன்னா நிக்கவும் நிக்காது, ஆனா அது ஸ்லோவாயிடும். ஸ்லோவானே பாத்தீங்கன்னா காய ஆரம்பிச்சிடும் அந்த ரத்தம், அப்படியே ரத்தம் கட்டி ஆயிரும். ஸோ அதுக்கு காரணம் இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் தான். அதான் பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் வந்து கிளாட் ஆயிரும் அந்த இடத்துல. ஸோ அதுதான் பிளேட்லெட்ஸ் தான் காரணம். ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரீசன் ஃபார் பிளட் கிளாட்டிங் அப்படின்னா பிளேட்லெட்ஸ் தான், பிளட் பிளேட்லெட்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் தான் ஃபர்ஸ்ட். கேஸ், ஃபுட்டு, வேஸ்ட், ஆக்சிஜன் இது எல்லாமே வந்து செல்ஸுக்கு வந்து கொண்டு போறது சேர்க்கறதே வந்து யாரு? நம்ம பிளட் தான் கொண்டு போய் சேர்க்கறாரு. இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்துட்டு கொண்டு போய் செல்ஸுக்கு கொடுக்கறது நம்மளோட பிளட் தான். ஓகேவா? ஓகே, அதனால அதை கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றோம். கனெக்ட் பண்ணுவாங்க அண்ணன் ஒரு இடத்துல இருந்து. அடுத்து போலாமா? அடுத்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஸ்கெலட்டல், போன். ஸ்கெலட்டல்னா என்னது? ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் போன். ஓகேவா? ஹார்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். அதனாலதான் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இருக்கிறதுனாலதான் ஹார்ட்னு சொல்றாங்க. ஸோ போன் அப்படின்னாலே கால்சியம் வந்துடணும். ஸ்ட்ராங் நான் பிளெக்சிபிள் ஆங்கர்ஸ் மசில். நான் பிளெக்சிபிள்னா அதை வளைக்க முடியாது. போன் அப்படிங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங். கேட்லேஜ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ போன் மாதிரியே இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏர்ஸ் இருக்கும், நம்ம காது பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களால் வளைக்க முடியும். நல்லா ரெண்டு சைடும் காது இருக்கா? நானும் இப்போ பிடிச்சிருக்கேன் கையில. அதை பிடிச்சி உங்களால் வளைக்க முடியுதான்னு பாருங்க. வளைக்க முடியும். ஸோ அதான் கார்டிலேஜ். ஓகேவா? அதே மாதிரி நோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கும். அதான் கார்டிலேஜ். ஓகேவா? உங்களால வளைக்க முடியும். சாலிட் பட் பிளெக்சிபிள் மேட்ரிக்ஸ். நான் சொன்னேன்ல புரோட்டீன்ஸ் அண்ட் சுகர்ஸ்னால ஸ்மூத்தன்ஸ் போன் சர்ஃபேஸ் அட் ஜாயின்ஸ் ஃபவுண்ட் இன் நோஸ், ஏர், ட்ரச்சே. ஸோ இந்த இடத்துல உங்களால வளைக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல அது கார்டிலேஜ். ஓகேவா? போன் கிடையாது. ஒரு சதை மாதிரி இருக்கும், ஆனாலும் போன் மாதிரி தான். அது போன் தான், சதை கிடையாது. ஓகேவா? மசில் கிடையாது. புரோட்டீன்ஸ் அண்ட் சுகர்ஸ்னால. புரிஞ்சுதா? இந்த லிகாமெண்ட்ஸ் டெண்டான்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதை நான் வச்சிருக்கேன். லிகாமெண்ட்ஸ் டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிகாமெண்ட்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் ஸ்லைட்ல வச்சிருக்கேன், அதை பார்த்து அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், புதுசா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா செல்லுன்னு ஒரு ஆல்ரெடி ஒரு லைவ் போட்டிருப்போம், அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்க. இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். கம்ப்ளீட்லி பிடிஎஃப் இஸ் ஃப்ரீ. இதை நீங்க எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ பைண்டிங். ஸோ ஃபைபரஸ் கனெக்டிவ், பேக்கிங் கனெக்ட். நான் சொன்னேன் இல்ல, ஃபைபரஸ் கனெக்ட்னா ஒன்றும் இல்லை, போன். ஸோ லிகாமெண்ட்ன்றது என்னன்னா ரெண்டு போனை ஜாயின் பண்ணும். ஜவ்வுன்னு சொல்லுவாங்கல்ல, ஜவ் பிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு நம்ம நல்லா ஏதாவது கபடிலாம் விளையாடும் போது எனக்கு அடிபட்டு இருக்கு ஷோல்டர்ல, இங்கேருந்து போனோம் ஜவ் பிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜவ் தான் லிகாமெண்ட், வேற ஒன்றும் இல்லை. போன் டு போன்னா லிகாமெண்ட், எலாஸ்டிக் சொல்லுவாங்களா, எலாஸ்டிக் ஜவ். டெண்டான் அப்படின்னா கனெக்ட்ஸ் மசில் டு போன். ஸோ மசிலையும் சதையும் போனே கனெக்ட் பண்றது டெண்டான்ஸ். லிகாமெண்ட்ஸ் அப்படிங்கிறது போன் டு போன். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஸ்ட்ராங் லெஸ் பிளெக்சிபிள். ஓகேவா? டெண்டான்ஸ் அப்படிங்கிறது. பேக்கிங் ஸ்டோரேஜ். அரோலர் டிஷ்யூ அப்படிங்கிறது பிட்வீன் ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் இருக்கும். ரிப்பேர் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் இடையில இருந்தா அது அரோலர் டிஷ்யூ. ஃபேட் ஸ்டோரேஜ் பிலோ ஸ்கின். ஸோ நம்ம உடம்பு அடிப்போஸ் டிஷ்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம ஃபேட் கைஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, கொழுப்புக்குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொழுப்பு அப்படிங்கிறது வரல இந்த அடிப்போஸ் டிஷ்யூ தான். கொழுப்புன்னா அடிப்போஸ் டிஷ்யூ. ஓகேவா? அந்த அடிப்போஸ் டிஷ்யூ எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து பெருகும். ஓகே, புரியுதா? ஃபேட் ஸ்டோரேஜ். அப்ப அடிப்போஸ்னாலே நமக்கு என்ன வரணும்? ஃபேட் ஸ்டோரேஜ் ஞாபகம் வரணும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்குலர் டிஷ்யூ. இது அடுத்த கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? இப்ப பிளட் பார்த்திருக்கோம், எபித்தீலியல் பார்த்துட்டோம், கனெக்டிவ்ல பிளட் பார்த்துட்டோம், போன் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து மஸ்குலருக்கு வந்திருக்கோம். ஓகேவா? ஓகே, மஸ்குலர் டிஷ்யூ மூவ்மெண்ட் இன்ஜின், ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூவ்மெண்ட் இன் த பாடி. ஸோ இதை மூவ்மெண்ட் இன்ஜின் சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், மசில் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க சதை பகுதி கறி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல இந்த வில்லேஜ் எல்லாம் சொல்லும்போது. கண்டைன்ஸ் கான்ட்ராக்டைல் புரோட்டீன்ஸ், ஆக்டின் அண்ட் மயோசின் அப்படிங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னா மசில் டிஷ்யூஸ்லாம் இருக்கும். தட் கான்ட்ராக்ட் அண்ட் லாஸ்ட் டு காஸ் மோஷன். ஸோ மசிலை வந்து ரொம்ப டயர்டாக்க விடாம, சோர்வடைய விடாம தடுத்து அது மோஷன் மறுபடியும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆக்டின் மயோசின் அப்படிங்கிற ரெண்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். இதை ஸ்ட்ரேட்டியேட்டட் மசில், ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில் சொல்லுவாங்க. ஸ்மூத் மசில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்மூத்தா இருக்கக்கூடிய. கார்டியாக் அப்படின்னா நம்ம உள்ளுக்க இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன், நம்ம அந்த எப்படி சொல்றது, நம்ம லேயர், இப்போ ஹார்ட் இது சுத்திலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கார்டியாக் மசில். ஓகேவா? ஸோ இதைத்தான் பிரிச்சு சொல்லுவாங்க. இந்த ஸ்கெலட்டல் மசில், இது ஸ்மூத் மசில், இது கார்டியாக் மசில். ஓகேவா? ஓகே, போன் கிட்ட இருக்குது. ஓகே ஓகே, என்ன பாருங்க, கம்பேரிசன் ஆஃப் மசில்ஸ். ஸோ வாலண்டரி இன்வாலண்டரின்னு சொல்லி நிறைய இருக்கு. இப்போ ஸ்கெலட்டல் மசில் ஸ்ட்ரைட்டட் அப்படின்னா ஸ்கெலட்டல் போன் கிட்ட இருக்குது. ஸ்மூத் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்மூத்தா இருக்குது, நம்ம வெளியில இருக்குது. வேற கார்டியாக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உள்ள ஹார்ட் இந்த மாதிரி இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா வாலண்டரி. அப்படின்னா என்ன சார்? இப்போ ஸ்கெலட்டல் மசில்லாம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க உங்க கையை தூக்குறீங்க, அது ஸ்கெலட்டல் மசிலோட நர்வ் இம்பல்ஸ் தான் காரணம்.
நீங்க கையை தூக்கணும்னு நினைச்சா நீங்க தூக்குங்க, தன்னைத்தானே கை தூக்குமா உங்களுக்கு? கிடையாது இல்ல. சோ அப்போ அது வாலண்டரி. இதுவே ஸ்மூத் மசில்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்க கண்ணு இருக்குல்ல, உங்க கண்ணு ஐ இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க, டக்குன்னு கண்ணை மூடி திறப்பீங்க. நம்ம ஏன் கண்ணை சிமிட்டுறோம் அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? சோ கண்ணு உங்களை அறியாமே சிமிட்டும். அது இன்வாலண்டரி மசில்ஸ், அது ஸ்மூத் மசில். ஓகேவா? அடுத்து கார்டியாக். கார்டியாக் அப்படிங்கிறது இப்போ ஹார்ட் எல்லாம் வந்து உங்களோட பிளட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கு வேற ஆர்கன்ஸுக்கு. பிளட் பம்பிங் ஆயிட்டு இருக்கு. லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் ஆர்டிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் தானா ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் மாத்துது. அதெல்லாம் நம்ம அடுத்து படிப்போம். இதெல்லாம் எப்படி நடக்குது? கிட்னி வந்து பார்த்தோம் அப்படின்னா தானே ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா மூவ் பண்ணுது. லிவர் வந்து தானா ஒர்க் ஆகுது. ஸ்டொமக் எப்படி தானா ஒர்க் ஆகுது? நீங்க சொல்லிதான் ஒர்க் ஆகுதா? கிடையாது. தன்னைத்தானே அது ஒர்க் ஆகிட்டே இருக்கு. அதனால அது இன்வாலண்டரி மசில். ஓகேவா? சோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா மல்டி நியூக்ளியேட், நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். அன்பிரான்ச்டு, பிரான்ச் வந்து நிறைய இருக்காது. யூனி நியூக்ளியேட்னா ஒரு நியூக்ளியேட் தான் இருக்கும். ஸ்பிண்டில் அப்படின்னா கனெக்ஷன் தான் இருக்கும், பிரான்ச் இருக்காது. ஸ்பிண்டில் அப்படின்னா கனெக்ஷன் தான் இருக்கும், பிரான்ச் இருக்காது. இந்த கார்டியாக்லயும் ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும், பிரான்ச் இருக்கும். ஆனா ஓகேவா? புரியுதா கைஸ்? அடுத்து லொகேஷன். இது வந்து பார்த்தோம்னா லிம்ஸ், போன்ஸ் அப்படின்றது தான். ஐரிஸ், உருட்ரஸ், கட்டு. ஐரிஸ் அந்த கண்ணு. அப்புறம் வேற எங்க இன்வாலண்டரி மசில்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யுரேட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க படிச்சிருப்பீங்க ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல. கட்டு. அப்புறம் ஹார்ட். இது கார்டியாக் அப்படிங்கிறது ஹார்ட். இதெல்லாமே சொல்லலாம். ரிதம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டிக்ஸ். ஃபேட்டிக்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து அது கஷ்டம். அதாவது எப்படி சொல்றது? அதை வந்து நம்ம நிப்பாட்டுறது கஷ்டம். அதாவது நிப்பாட்டுறது ஃபேட்டிக்ஸ் அப்படின்னா நம்ம நிப்பாட்ட முடியும் அப்படின்னு அர்த்தம். டஸ் நாட் ஃபேட்டிக் அப்படின்னா நம்மளால ஓரளவு நிப்பாட்ட முடியும், ஓரளவு நிப்பாட்ட முடியாது. நெவர் ஃபேட்டிக்ஸ் அப்படின்னா இதை நிப்பாட்டவே முடியாது நம்மளால. புரியுதா? இதான் கைஸ் இந்த டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் நல்லா தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து நர்வஸ் டிஷ்யூ, லாஸ்ட் டிஷ்யூ. இதுதான் வீடியோ முடிய போது. அடுத்து பிஓக்யூக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ நர்வஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது தான். இதோட ஃபங்க்ஷன் என்ன? டிரான்ஸ்மிட் ஸ்டிமுலி ரேபிட்லி, கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு காரணம் இதுதான். ஸோ நர்வஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது தான். இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இதுல வந்து பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா இதை வந்து நர்வ் எண்டிங்னு சொல்லுவாங்க. நர்வ் எண்டிங், நர்வ் எண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சான். ஆக்சான் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்ட்ரில்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? டென்ட்ரைட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டென்ட்ரில்ஸ் சொல்றத விட டென்ட்ரைட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டென்ட்ரைட், டி வருங்க. டென்ட்ரைட், டென்ட்ரைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ். 8ன்னு போட்டுக்கல, இதை நியூக்ளியஸ் போட்டுருவோம். நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா இதான் செல் பாடி. இதுதான் செல் பாடி. செல் பாடி அப்படிங்கிறது இது ஃபுல்லாவே செல் பாடி தான். ஓகேவா? இது ஃபுல்லாவே என்னது? செல் பாடி. டிரான்ஸ்மிட் ஸ்டிமுலி ரேபிட்லி. நம்ம ஒரு இப்போ நெருப்பெல்லாம் தொடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெருப்பெல்லாம் தொடுறோம்ல. இப்போ டக்குன்னு நம்ம ஏதாவது கேஸ் அடுப்புல சுட்டுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கையை பின்னாடி எடுத்துருவோம். புரியுதா? டக்குன்னு இந்த கேட் எல்லாம் ரிஃப்ளெக்ஸ், இந்த ஐசோ ஸ்பீட் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த கேரக்டர் அவருக்கு கூட ரீசெண்டா இப்போ சோஷியல் மீடியா நிறைய வைரல் ஆயிருக்காரு. அவரோட ரிஃப்ளெக்சஸ் பாத்தீங்கன்னா மற்ற மனுஷங்களோட அதிகமா இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த நர்வஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது இதுதான் காரணம். இதுதான் காரணம். இது எப்படி சார் ஒரு செகண்ட் நடக்குதுன்னா இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டென்ட்ரல்ஸ்ன்ற இடத்த இன்னொரு இதுல கனெக்ட் பண்ணிக்கும். நர்வ் எண்டிங், சாரி, நர்வ் எண்டிங் இடத்த இன்னொரு நர்வ்ஸோட கனெக்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல தான் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். இதுல இருந்து நியூக்ளியஸுக்கு போகும். நியூக்ளியஸ் ஆக்ஷன் மூலியமா, இந்த நியூக்ளியஸ் ஆக்ஷன் மூலியமா அடுத்த இந்த நர்வ் எண்டிங் மூலியமா அடுத்த நர்வ் செல்லோட நியூக்ளியஸோட கனெக்ட் ஆகும். ஸோ இன்ஃபர்மேஷன் இப்படி தான் பாஸ் ஆகுது. சார் நம்ம தான் ஒரு செகண்ட்ல எடுக்கிறோமே எப்படி? இதெல்லாம் ஒரு செகண்ட் மில்லியன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துரும் கைஸ். ஓகேவா? புரியுதா? ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு, நர்வ்ஸ், எல்லா இடத்துலயும் நர்வ் சென்டர்ஸ் இருக்கும். யூனிட் வந்து நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் பாடி சைட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ட்ரைட்ஸ் அப்படின்றது நான் எழுதிருக்கேன். டென்ட்ரைட்ஸ் ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சான் டிரான்ஸ்மிட்டர், நான் சொன்னேன் இங்க இருந்து நர்வ் எண்டிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வரும், அதான் ரிசீவர். ஓகேவா? செல் பாடி இது சைட்டான். இதான் கம்ப்ளீட்டா செல் பாடி. நியூக்ளியஸ் தான் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணக்கூடியது. புரிஞ்சுதா? ஓகே, ப்ரீவியஸ் இயருக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட் உங்களை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சைலம் இந்த பிளான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சிடிஎஸ் 2ல கேட்டது. சிடிஎஸ் கைஸ் நீங்க எல்லாம் இதுக்கு ஆன்சர் பண்ண நடத்தி முடிச்சிட்டேன். இது வாட்டர் அண்ட் மினரல்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். விச் ஒன் அமங் த ஃபாலோயிங், கேசஸும் கிடையாது. கேசஸ் ஃபுட்டை பார்க்கறது ஃப்ளோயம். ஓகேவா? வாட்டர் மட்டும் பார்க்காது. வாட்டர் அண்ட் டிசால்வ்டு மினரல்ஸ். ஓகேவா? அப்போ வாட்டர் எலிமினேட் ஆயிரும். அடுத்து விச் ஒன் அமங் த ஃபாலோயிங் டிஷ்யூஸ் ஹெல்ப் டு கனெக்ட் டூ போன்ஸ்? ஈஸி கொஸ்டின். டூ போன்ஸ் எது? NDA 2024. இது கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு போட்டு கமெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா?
கமெண்ட்ல இதை ஆன்சர் பண்றீங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் இந்த ஆன்சர் நீங்க எதை பண்றீங்களோ உங்களோட நேம், நீங்க யார் ஆன்சர் பண்றீங்களோ உங்களோட நேம் போட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல, ஏன்னா அவங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்றவங்களாம் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியாது இல்லையா, ஸோ இந்த கொஸ்டினை போட்டு உங்களோட நேம் போட்டு நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க சொன்ன ஆன்சரை, அதாவது கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா உங்க நேம் போட்டு இதை நாங்க அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ யார் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு பார்ப்போம். நேம் போட்டு டெலிகிராம் சேனல்ல அப்டேட் ஆகும். ஓகே ஓகே. which among the following is not a part of vascular bundle in plant? ஸோ வஸ்குலர் பண்டில் எது பிளான்ட் பார்ட்டா இருக்காது அப்படின்னா நமக்கு தெரியும் கண்டிப்பா. ஸோ காம்பியம் கிடையாது. சைலம் ஃப்ளோயம் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. காம்பியம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லேட்டரல் அப்படிங்கிறத பார்த்தோம், ஸோ அதுவும் எலிமினேட் ஆயிடும். சைலம் எலிமினேட் ஆயிடும், ஃப்ளோயம் எலிமினேட் ஆகும். ஸோ வஸ்குலர் பண்டில் வராது வேற என்ன, எண்டோடெர்மிஸ் தான், ஏன்னா இது சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேவா, ஓகே. ஏன்னா இந்த கேம்பியம் அப்படிங்கிறது லேட்டரல், அதுல வந்து உங்களுக்கு வந்து இதுல வரும் என்னது, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல வரும். சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூல வரும். இது எல்லாமே வஸ்குலர் பண்டில். ஸோ எண்டோடெர்மிஸ் மட்டும் தான் வந்து வஸ்குலர் பண்டில்ல வராது. ஓகேவா. which among the following regions in plants is responsible for the growth of its roots and shoots? ஸோ இது பார்த்துருப்போம். ஸோ ரூட்டும் டிப்ல இருக்கும். ஸோ டிப்ல இருந்துச்சுன்னா அது growth ஆகிறதுக்கு காரணம் எது, எபிக்கல் மெரிஸ்டம். நான் பார்த்தோம்ல டிப்ல இருக்கும், growthனாலே அதான் காரணம். ஓகேவா. out of different types of tissues found in plants, which among the following is a complex tissue? ஸோ வெறும் பேரன்சைமான்னு கொடுத்துருந்தா அது சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ அவுட்டு. அப்புறம் ஹார்டா இருந்தா அது ஸ்பீரன்சைமா. கோலன்சைமா அப்படிங்கிறது நமக்கே தெரியும், ஃபிளெக்சிபிள். ஓகேவா. ஸோ சைலம் இஸ் த ஒன்லி பர்மனன்ட் டிஷ்யூ, சாரி காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. காம்பியம், இதுவும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 2. நிறைய டைம் நான் சொல்லிட்டேன் காம்பியம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 2 கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க, உங்க நேமோட சேர்த்து நான் மென்ஷன் பண்றேன் டெலிகிராம் சேனல்ல. கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 2 தெளிவா தெரியுதா? ஓகே. which cell in human body have no nucleus? இதுவும் நான் நடத்தி போட்டேன். red blood cells. அடுத்து, from which among the following blood clotting question number 3. இதே நம்ம பார்த்தோமா, இப்போ நீங்க முன்னாடி பிடிஎஃப் ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க இல்ல வீடியோ ஸ்க்ரோல் பண்ண முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க, நான் நடத்திருப்பேன். ஓகேவா. ஸோ பார்த்துட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றவங்களுக்கு நான் வந்து நீங்க லைவ், அதாவது ப்ரீமியர் ஆகும்போது ஆன்சர் பண்ணக்கூடாது. அது கமெண்ட் செக்ஷன் கிடையாது, அது லைவ் கமெண்ட் செக்ஷன். அதுதான் நிறைய பேர் வந்து கொஸ்டினை கேட்குறீங்க. லைவ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்காதீங்க. ஆக்சுவல் கமெண்ட் செக்ஷன் வீடியோ அப்லோட் ஆகி முடிச்ச உடனே ஆக்சுவல் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த கமெண்ட்டை பண்ற இந்த 3 கொஸ்டினுக்கும் 1 2 3 இங்க 3. ஃப்ரம் which among the following are blood clotting factors released? ஈஸி கொஸ்டின் கைஸ். இந்த 3க்கும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட பேரையும் சேர்த்து எழுதுங்க. இப்போ சப்போஸ் சில பேரோட ஐடி எல்லாமே இருக்கு, நம்பர்ல இருக்கு. ஸோ மென்ஷன் யுவர் நேம் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றவங்க மென்ஷன் யுவர் நேம். என்டிஏவா இருக்கட்டும். பாத்தீங்களா, எல்லாமே கொஸ்டின் எல்லாமே மிக்ஸ்டா வந்திருக்கு. பாத்தீங்களா, இந்த காம்பியம்னு சொல்லி இங்க பார்த்தோம். இதுவே அங்க உங்களுக்கு எதுல கேட்டிருந்தாங்க காம்பியம் அப்படிங்கிறது இருந்துச்சு பாருங்க, எங்க இருக்கு இந்த பாருங்க, சிடிஎஸ் 2 2024. இங்க சிடிஎஸ் 1 2025 அடுத்த வருஷமே கேட்டிருக்கான். என்டிஏல பாருங்க எல்லாமே மிக்ஸ்டு தான். சிஏபிஎஃப்ல பாருங்க, சிஏபிஎஃப் அப்படிங்கிறதும் இந்த சிடிஎஸ் என்டிஏ மாதிரி ஒரு பாராமிலிட்டரிக்கு உள்ள எக்ஸாம், அதுவும் யூபிஎஸ்சி தான் நடத்துறாங்க. ஸோ எல்லாமே யூபிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து நடத்த கொஸ்டின்ஸ் தான். அதனாலதான் கொஸ்டின் நம்பர் கூட மாறாம 108 இருக்கு. ஸோ 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்றவங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க நேம் எழுதி, நேம் வச்சு இப்படி 2 டாட் வச்சு உங்க பேர் எழுதிருங்க. கீழே கொஸ்டின் 1 இல்ல கொஸ்டின் நம்பர் 1 போட்டு அதோட ஆன்சர், 2 போட்டு அதோட ஆன்சர், 3 போட்டு அதோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட பேரை நான் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த பயாலஜி சீரீஸ்ல நம்ம இந்த பயாலஜி பத்தி பார்ப்போம். அடுத்து ஜியோகிராபி சீரீஸும் முடிய போகுது, பயாலஜி சீரீஸும் இந்த 1 வீக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ ரெகுலரா பார்த்துட்டே இருங்க. நம்ம என்டிஏ சிடிஎஸ் ஆஃப்கேட் எந்த எக்ஸாமா இருந்தாலும் நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். ஜெய் ஹிந்த்.